அவ்வளவா அன்பு கூறுகிறார். ஹலோ, அவருடைய பார்வை உங்கள்கிட்ட திரும்பினுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆபத்து நடக்கும்னு அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு கடைசி ரெண்டாவது எந்த ஒரு வேற்றுமையும் அவர் காமிக்க மாட்டார். இன்றைக்கி பெற்றோர்கள் கூட பிள்ளைங்க கொஞ்சம் ராங்கித்தனம் பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க, கோச்சிக்குவாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் முகத்தை திருப்பவே மாட்டாராம். முகத்தை திருப்பவே மாட்டார். ஏன்னா முகத்தை திருப்பினா உனக்கு ஆப்பு. அவ்வளவா அன்பு கூறுகிறார். ஹலோ, அவருடைய பார்வை உங்கள்கிட்ட திரும்பினுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆபத்து நடக்கும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ ஆபத்து உங்களை சம்பவிக்க முடியும். என்னுடைய பார்வையிலேருந்து நீங்கள் மட்டும் கொஞ்ச நேரம் மறைஞ்சிங்கன்னா சத்துருவோடைய வேலை எவ்வளோ தீவிரமாக நடக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் உங்களை விட மாட்டார். அவர் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். சிசிடிவி மாதிரி உங்கள் மேலே கண் எப்போதுமே இருக்கும். அன்புனால் உங்களை பாதுகாக்கிறதுக்காக, உங்களை பராமரிக்கிறதுக்காக, உங்களை வழி நடத்துறதுக்காக நீ என்ன தப்பு பண்ணுற எல்லாத்தையும் சிசிடிவியில் பிடிச்சி வச்சு அப்புறம் படம் போட்டு காமிச்சு உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு இல்லை. இங்கே அப்படி ஒரு போதனை ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவார் பாரு. நீ அங்கே தண்டனை அவர் சிங்காசனம் நிற்கும்பொழுது தட்டி விட்றா வீடியோவை அப்படின்னு வேறு பாருங்க. டிக்கி 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 டிக்கின்னு வேணும். நீ எங்கெங்கே ஒழிஞ்சிக்கிட்ட, என்னென்ன பண்ண, எங்கெங்கே கை வச்ச, எங்கெங்கே எவன் வீட்டில் போய் ஜாமான் திருண்ண, எந்த வீட்டில் போய் அப்பாவோட பொக்கையிலேருந்து எவ்வளோ காசு சுட்ட, இது எல்லாமே ஓடும் பாரு அப்படின்னு. அதெல்லாம் அவருக்கு டைம் கிடையாது. சரியா? அவர் உங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கே அவருக்கு டைம் பற்றல, இதில் வேறு இதை பண்ணுமா? ஸோ அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லி லைசன்ஸ் டு சீன் நான் கொடுக்கல. இது லைசன்ஸ் டு சீன் இல்லை. ஓ அப்படின்னா ஆண்டோடு இதெல்லாம் செய்ய மாட்டார், அப்போ நான் பாவம் பண்ணலாமா? நீ பண்ணிப்பார். ஓட மறந்துட வேணாம், பண்ணிக்க, என்ன பண்ணிக்க. எண்ட் ஆஃப் த டே இங்கே வைப்பார் பாருங்க. அட்லீஸ்ட் இந்த தலைனாச்சும் தெரியுதா? இயேசு கிறிஸ்துவோடைய தலை தெரியுதா? நம்ம தலை அவரோட தலைக்கு ஒப்பா இருக்கா அப்படின்னு பார்ப்பார். இல்லையா, கிளம்பு முடிச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஓகே.